இந்த வீடியோ காவிகளோட 2வது பாகம். இது காவிகள் என்ற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு 2வது வீடியோவா இருக்கும். இந்த வீடியோவில் நாங்க பார்க்க இருக்கிற விடயம், இதுல 1வது வீடியோவில் நாங்க காவிகள் சம்பந்தமான அடிப்படையான எண்ணக்கருவை மிகவும் இலகுவாகவும் விரிவாகவும் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். அதில் தொடர்ச்சியாக சில தேட்டங்களும் அந்த தேட்டங்களை பயன்படுத்தி சில முடிவுகளை எவ்வாறு நாங்கள் காணலாம் என்பது பற்றினதுமான பூரணமான விளக்கத்தையும், அடுத்தது காவிகளுக்கு இடையிலான கோணத்தை எப்படி காண்ற அது சம்பந்தமான சில பயிற்சிகள். இதுதான் இந்த வீடியோட நோக்கம். சரிதானே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, தேட்டம் நாங்க முதலாவதாக இதுல முக்கியமான தேட்டம் என்று எழுதுவோம். தேட்டம் அதாவது உங்களுக்கு ஏ காவி பி காவி என்று 2 காவியை தாராங்க என்பன பூச்சியமற்ற அதே நேரம் சமாந்தரம் இல்லாத சமாந்தரமற்ற இரு காவிகளாக இருக்கும்போது சரிதானே, லம்டா ஏ காவி பிளஸ் மியூ பி காவி ஈக்குவல்ஸ் 0 என தரப்படின் லம்டா 0க்கு சமன், மியூ 0க்கு சமன் ஆகும். சரிதானே, திருப்பி ஒருக்கா வாசிங்க, இதை வாய்ச்சி விளங்குங்க. என்ன சொல்லப்படுது? ஏ காவி பி காவி என்பன பூச்சியமற்ற சமாந்தரமற்ற இரு காவிகளாக இருக்கையில் லம்டா ஏ காவி பிளஸ் மியூ பி காவி ஈக்குவல்ஸ் 0 என தரப்படின் லம்டா ஈக்குவல்ஸ் 0, மியூ ஈக்குவல்ஸ் 0 ஆகும். இதுதான் தேட்டம். சரிதானே, இந்த தேட்டத்தை நாங்கள் இப்போ நிறுவ போகிறோம். இப்போ இதில் நிறுவலை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நிறுவல் என்னண்டா, உங்களுக்கு தரப்பட்டிருக்காங்க, என்ன தந்திருக்காங்க? லம்டா ஏ பிளஸ் மியூ பி ஈக்குவல்ஸ் 0. சரியா, ஆகவே லம்டா ஏ ஆனது மைனஸ் மியூ பிக்கு சமன். சரியா, இப்போ லம்டாவால் பிரிக்கலாமா இல்லையா? பிரித்தா நாங்கள் ஏ காவியை காணலாம். அப்படி பிரிக்கோணமாக இருந்தால் லம்டா என்னவா இருக்கணும்? 0க்கு சமன் இல்லாமல் இருக்கணும். லம்டா நாட் ஈக்குவல் டு 0 எனில் whatever ஏ காவியானது மைனஸ் மியூவிங்கு லம்டா பி. சரியா, இப்போ நாங்கள் இந்த மைனஸ் மியூவிங்கில் பியை நாங்கள் உண்டாக்கினா இப்போ நாங்கள் எழுதலாம், இவர ஏ காவியானது கேமா பி. ஆகவே முடிவு ஏ காவியும் பி காவியும் சமாந்தர காவி. ஆனா உங்களுக்கு இங்க என்ன தந்திருக்காங்க? ஏ காவியும் பி காவியும் சமாந்தரமற்ற காவிகள். ஆனால் தரவின்படி ஏ காவி பி காவிக்கு சமன் அல்ல, அதாவது
சமாந்தர காவி அல்ல. சரிதானே? ஆகவே தரவுக்கு முரண். தரவுக்கு முரண் என்று சொன்னா என்ன? நாங்க எடுத்த ஏதோ ஒரு கருதுகோள், ஏதோ ஒரு அசம்ஷன் பிழை. கருதுகோள் பிழை. அப்ப நாங்க என்ன கருதுகோள் இங்க எடுத்துனாங்க? இந்த கருதுகோள் இது. லம்டாவானது 0க்கு சமன் இல்லை. அதால தான் இது சமாந்தர காவி என்று வருது. அது இந்த லம்டா not equal to 0 என்பது பிழை. ஆகவே முடிவு லம்டா 0க்கு சமன் ஆகும். இப்ப லம்டா 0க்கு சமனாக இருந்தால் நாங்க இங்க பிரதியிடலாம். லம்டா a பிளஸ் மியூ பி ஈக்குவல்ஸ் 0. ஆகவே 0 பிளஸ் மியூ பி ஈக்குவல்ஸ் 0. ஆகவே மியூ பி ஈக்குவல்ஸ் 0. தரவின்படி again b காவி not equal to 0. சரியா? ஏன் இங்க அடுத்த தரவு தந்திருக்காங்க a காவியும் b காவியும் பூஜ்ஜியமற்ற காவிகள். ஆகவே மியூ ஈக்குவல் டு 0. ஸோ முடிவு லம்டா ஈக்குவல்ஸ் 0, மியூ ஈக்குவல்ஸ் 0. சரிதானே? ஆகவே இந்த முடிவை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? இங்க வடிவா நிறுவிட்டோம். இப்ப இதுல இருந்து நாங்க ஒரு கிளை தேற்றத்தை உருவாக்கலாம். இந்த கிளை தேற்றம் என்ன சொல்லுதண்டா, a, b என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாக இருக்கையில, சரிதானே? a, b என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாக இருக்கைக்குள்ள, சரியா? லம்டா 1a பிளஸ் மியூ 1b காவி லம்டா 2a காவி பிளஸ் மியூ 2b காவி ஆயின் லம்டா 1 ஆனது லம்டா 2க்கு சமன். அதே நேரம் மியூ 1 ஆனது மியூ 2க்கு சமன் ஆகும். சரிதான்? இதுதான் அந்த முடிவு. இதை நாங்க நிறுவலாம். சரியா? நிறுவி பார்ப்போம். இதை நாங்க நிறுவி பார்ப்போம். சரி, உங்களுக்கு தாராங்க lambda 1 a காவி mu 1 b காவி equals lambda 2 a காவி plus mu 2 b காவி. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். கொண்டு வந்தா lambda 1 a காவி சய lambda 2 a காவி plus mu 1 b காவி minus mu 2 b காவி equals 0. சரிதானே? இதுல இருந்து lambda 1 சய lambda 2 a a காவி mu 1 சய mu 2 b காவி. இது என்னமா இருக்கு? lambda a காவி plus mu b காவி. அவை இந்த முடிவுக்கு உங்களுக்கு தெரியும் lambda 0 mu 0. ஆகவே மேலுக்கு இங்க இருக்கிறதன் படி நாங்க சொல்லலாம் தேற்றப்படி
lambda 2 minus lambda 1 ஆனது 0. சரிதானே? and mu1 minus mu2 equals 0. ஆகவே lambda 1 equals lambda 2 and mu1 equals mu2 ஆகும். சரிதானே? சரி, இதுதான் இந்த தேற்றம். இதே மாதிரி இந்த காவிகளுக்கான சில அட்சர கணித விதிகள் இருக்கு. அந்த விதிகளை நாங்க பார்ப்போம். காவிகளின் அட்சர கணித விதிகள். சரியா? அதுல முதலாவது விதி கூட்டல் பரிவர்த்தனை விதி. அதாவது உங்களுக்கு ஏ காவி பிளஸ் பி காவியானது எப்பவும் பி காவி பிளஸ் ஏ காவியா காணப்படும். இதுதான் கூட்டல் பரிவர்த்தனை விதி. சரியா? இதை நாங்க மிக இலகுவாக நிறுவலாம். இப்ப நாங்க ஏ காவியையும் பி காவியையும் எடுப்போம். சரியா? ஒரு ஏ காவி, இது ஒரு பி காவி. இப்ப இதுல கூட்டலை நாங்க பார்க்கணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? உண்மைக்கு இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, சரி, ஏ இதுல குறிப்போம். இது ஏ, இது பி, இதுல டி என்று எடுப்போம். இப்ப நாங்க இதை கூட்டணும். உண்மையில் என்ன செய்யணும்? ஒரு காவியை எடுத்துட்டு அந்த காவி முடிகிற நேரத்துல மற்ற காவியை கூட்டணும். என்ன? இப்ப அதே வேலையை இங்க செய்வோம். சரிதானே? இவர் வந்து என்னவா வருவார்? இப்ப ஏ பிளஸ் பியா வருவார். ஏன்? இவர் வந்துட்டு ஏ. இதே இது மற்ற மாதிரி இந்த டியில டி, அதாவது ஏயில இருந்து பி, டியில இருந்து இதை சி என்று எடுத்தால் இந்த சிக்குரிய கோட்டை நினைச்சாலும் என்ன நடக்கும்? இதே கன்செப்ட் உருவாகும். சரிதானே? ஏன்? இது பி, இவர் ஏ. ஆகவே சாரி, இது பி. ஏ பிளஸ் பியா இருந்தாலும் விளையுள், அதாவது அதுல அந்த கூட்டல் ஏ பிளஸ் பி தான். பி பிளஸ் ஏயா இருந்தாலும் அதுல கூட்டல் ஏ பிளஸ் பி தான். ஆகவே ஏ பிளஸ், அதாவது காவிகள்ல முன்னுக்கு பின்னா மாத்துறதால ஒரு மாற்றமும் வராது. சரிதானே? இதை நாங்க எழுதுறதா இருந்தால் இந்த மாதிரி எழுதணும். நான் ஒன்றுக்கு எழுதி காட்டுறேன். அதுக்கு பிறகு மிச்சத்துக்கு நான் இன்னும் இதை மாதிரி 2-3 கணக்குகள் செய்யணும். அதுக்கு எழுதாமலுக்கே நான் சொல்லிட்டு போக பார்க்குறேன். சரியா? சரி, இப்போ இங்க ஏபிசிடி எல்லாம் குறிச்சாச்சு. சரி, ஏபி காவிய ஏ என்றும் ஏடி காவிய பி என்றும் எடுப்போம். எடுத்தா இந்த இணைகரம் ஏபிசிடியில
சரியா? பிசி சமன் ஏடி, பிசி சமாந்தரம் ஏடி and ஒரே போக்கு. ஆகவே பிசிட காவியும் ஏடிட காவியும் சமன். அது சமன். இதே போல் சரிதானே, நீங்க எழுதலாம் டிசிட காவி ஏபிட காவிக்கு சமன், அது சமன். இப்ப காவி கூட்டல் விதியை நாங்க ரெண்டு முக்கோணிலையும் பயன்படுத்துவோம். முக்கோணி ஏபிசியில சரிதானே, ஏசி காவியானது ஏபி காவி பிளஸ் பிசி காவி. ஸோ இது ஏ காவி, இது பி காவி. இவர் தான் ஏசி காவிக்கு வரப்போற. இது முதலாம் சமன்பாடு. இதே மாதிரி முக்கோணி ஏடிசியில ஏசி காவியானது ஏடி காவி பிளஸ் டிசி காவி. இது வந்து பி காவி பிளஸ் ஏ காவி. இங்க 1 சமன் 2. ஆகவே ஏ பிளஸ் பி ஆனது பி பிளஸ் ஏ ஆகும். சரிதானே, மிக இலகுவான விடயம். இதே மாதிரி கூட்டல் தொகுப்பு விதி என்று ஒன்று இருக்கு. இரண்டாவதால் கூட்டல் தொகுப்பு விதி. இந்த கூட்டல் தொகுப்பு விதி என்னண்டா, ஏ காவிய பி காவி பிளஸ் சி காவியோட கூட்டுறது. சரிதானே, ஏ காவியும் பி காவியும் கூட்டிட்டு அதை சி காவியோட கூட்டுறதுக்கு சமம். இதுதான் விஷயம். இதுல நிறுவல் நாங்க ஏபிசி என்ற ஒரு 3 காவி எடுக்கணும். சரியா, எடுப்போமே. இது ஏ, இது பி, இது சி எடுத்தா இதுல விலையுள் இப்படி வரப்போற. சரிதானே, இப்ப இவர் ஏ, இவர் பி, இவர் சி. விலையுள் ஏ காவி பிளஸ் பி காவி பிளஸ் சி காவி தான். சரியா, இப்ப நான் இவரை என்ன செய்யலாம்டா, சரி வாரம் இவர் ஏ என்று எடுக்கிறேன், இந்த பி என்று எடுக்கிறேன், இந்த சி என்று எடுக்கிறேன், இந்த டி என்று எடுக்கிறேன். இப்போ இந்த ஏசி என்னால் காண இயலுமா? காணலாம். அதே மாதிரி பிடியை காணலாமா? காணலாம். சரியா, ஓகே. இந்த பியில் அந்த கூட நினைச்சிருக்கா நீங்க நினைங்களா? சரி, இப்போ பாருங்க, என்னால் சொல்ல இயலும். சரி, நான் ஏற்கனவே ஒரு காவி எப்படி குறிக்கிற இதெல்லாம் முதலாவதுல விளங்கப்படுத்திட்டேன். திருப்பி திருப்பி அதை எழுத தேவையில்லை உங்களுக்கு விளக்கத்துக்காக. இப்ப ஏடி காவி வந்துட்டு ஏ காவி பிளஸ் பி காவி பிளஸ் சி காவி தான். இதுல மாற்றம் இல்லை. சரியா,
இப்போ எங்களுக்கு தெரியும் ஏசி காவி உண்மையில் யாரு? ஏ காவி பிளஸ் பி காவி. அதே மாதிரி பிடி காவி யாரு? பி காவி பிளஸ் சி காவி. இப்ப ரெண்டு முக்கோணிகளை கருதுற மூலம் சரியா என்னால ஏடி காவிய நான் என்ன எழுதலாம்? முதலாவதா ஏசி காவி பிளஸ் சிடி காவி அல்லது ஏபி காவி பிளஸ் பிடி காவி. சரியா? எழுதலாமா இல்லையா? எழுதலாம். ஆகவே ஏசி காவிங்கிறாள் யாரு? நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஏ காவி பிளஸ் பி காவி பிளஸ் சிடி காவி யாரு? சி காவி. இவர் வந்துட்டு எதுக்கு சமனா இருக்கிறார்? ஏபி காவி பிளஸ் பி பிளஸ் சி காவி. சரிதானே? சிம்பிளா வழங்கப்படுத்தியிருக்கு. சரி, இதே மாதிரி மூன்றாவது ஒரு விதி இருக்கிறார், கூட்டல் பரம்பல் விதி. பரம்பல் விதி என்று சொன்னா லம்டா இன்டு ஏ காவி பிளஸ் பி காவி ஆனது லம்டா ஏ காவி பிளஸ் லம்டா பி காவி. சரிதான், இதை இவங்களால இலகுவா செய்ய இயலும். எப்படி என்றால் ஒரு ஏ காவி பிளஸ் பி காவி இனி விளைவுல நான் எடுக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேன். சரியா? சரி, இப்ப இவர் வந்துட்டு ஏ காவி, இவர் வந்துட்டு பி காவி. ஆகவே இதை ஏபிசி என்று குறிச்சதாக இருந்தால் ஏசி காவி என்னவா இருக்கும்? ஏ காவி பிளஸ் பி காவி. சரிதானே? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஏபி காவியை நான் நீட்டுறேன். ஏபி காவியை நான் என்ன செய்யறேன்? நீட்டுறேன். எது வரைக்கும் நீட்டுறேன்டா ஒரு பி டேஷ் என்ற புள்ளி வரைக்கும் நான் நீட்டுறேன். சரிதானே? நீட்டிட்டு இந்த புள்ளியில இருந்து இந்த பிசிக்கு சமாந்தரமா நான் ஒரு கோடு வரைகிறேன். சரியா? இந்த மாதிரி வரைகிறேன். வரைஞ்சா உங்களுக்கு இப்படி கிடைக்கப்படும். இதங்கட பி டேஷ், இதங்கட சி டேஷ். சரிதானே? இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏபி காவி ஏ, பிசி காவி பி, ஏசி காவி ஏ காவி பிளஸ் பி காவி. இப்ப நான் இந்த ஏபி காவிங்கிறால் அதாவது ஏபி டேஷ் காவி. சரிதானே? இவரை நான் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இது இருக்கட்டும், ஏபி டேஷ் இதுல நீளம் லம்டா இன்டு ஏபி ஆகுமாறு தான் நான் நீட்டியிருக்கேன். சரிதானே? அப்ப இப்ப இதையே வச்சு கொண்டு ஆகுமாறு ஓகே பிஐ பி டேஷுக்கு நீட்டு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஏபி டேஷுங்கிறால் லம்டா இன்டு ஏபி.
இங்க பருமன் சமன் ரெண்டு பக்கம். ஒரே திசை திசைப்போக்கு சமம். ஆகவே AB டேஷ் காவி lambda into AB காவி. அதே நேரம் AB காவிக்கு நாங்கள் A காவி என்று பேர் வச்சிருக்கோம். அவை lambda into A. சரியா? இப்போ இங்க ரெண்டு முக்கோணிகள் காணப்படுறாங்க. இந்த முக்கோணி ABC கமா முக்கோணி AB டேஷ் C டேஷ். இவங்க ரெண்டு எப்படி நாட்கள் இயல்பத்த முக்கோணி. ஆகவே ஓகே, அது இதில் எழுதலாம். நீங்கள் ஒரே பக்கங்கள் அந்த இயல்பொத்தமாக எழுதுனீங்கன்னு சொன்னால் ஏக்கு ஏ, பிக்கு பி டேஷ், சிக்கு டி சி டேஷ். இப்போ நீங்கள் இதில் முதல் ரெண்டு எழுத்தையும் இங்கே எழுதுனா ஏபி டேஷ் இங்கு ஏபி ஈக்குவல்ஸ் பி டேஷ் சி டேஷ் இங்கு பிசி ஈக்குவல் ஏசி டேஷ் இங்கு ஏசி. இப்படி இந்த ரெண்டு முக்கோணிலையும் எந்தெந்த எழுத்தை சேர்க்கிங்களோ அதை எதையும் நீங்கள் சேர்த்து சேர்த்து எழுதலாம். சரி, இதை உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நீங்கள் ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. இப்போ ஏபி டேஷ் இங்கிலே யார்? ஏபி டேஷ் இங்கில் ஏபி உண்மையில் லம்டா. இங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம். ஏபி டேஷ் இங்கிலே வந்துட்டு லம்டா. அது லம்டா சமன் பி டேஷ் சி டேஷ் இங்கில் பிசி ஈக்குவல்ஸ் ஏசி டேஷ் இங்கில் ஏசி. சரிதானே? அப்ப பி டேஷ் சி டேஷ் யாரு? lambda into BC. இப்போ இதுல இருந்து ஒரே பருமன் ஒரே திசை. ஆகவே பருமன் திசை போக்கு சமம். ஆகவே B dash C dash காவி lambda into BC க்கு சமன். அது lambda into BC B காவி. சரிதானே? இதே போல் AC dash காவியானது lambda into AC காவி. lambda into AC வந்துட்டு A plus B காவி. சரிதானே? ஆகவே இப்ப முக்கோணி AB dash C dash AC dash AB dash plus BC dash. சரிதானே? ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு AB dash lambda A காவி BC dash lambda B காவி. இப்போ இது ரெண்டையும் சமப்படுத்தினால் இது முதலாவது, இது ரெண்டாவது, ரெண்டுலையும் இந்த முடிவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். AC காவியானது lambda A காவி plus B காவி ஈக்குவல்ஸ் lambda A காவி plus lambda B காவி. இதுதான் முடிவு. சரிதானே? ஆகவே lambda into A காவி plus B காவியானது lambda A காவி plus lambda B காவிக்கு சமனாக இருக்கும். சரியா? இப்போ இதில் இருந்து நாங்கள் இன்னொரு புது விஷயத்துக்கு போக போகிறோம். தான காவி. என்ன விஷயம் இது? தான காவி. சரிதானே? தான காவி என்றால் என்னண்டா பிள்ளைகள்? நாங்கள் இவ்வளவு நேரமும் காவி எங்கேயும் இருக்கலாம். ஏபி என்ற ஒரு ரெண்டு பாயிண்டை தான் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். சரிதானே? உதாரணத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் கீறிட்டு இது ஏ இது பி போக்கு திசை இருந்தால் ஏபி காவின்னு சொன்னோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இவரை கொண்டு ஆள்கூட்டு தளத்தில் வைக்க போகிறோம். சரிதானே? அதாவது
தொடக்க புள்ளி எப்பையும் உற்பத்தி. இப்ப ஒரு புள்ளி எடுக்கிறோம். இதுல இந்த தொடக்க புள்ளி O, உற்பத்தி புள்ளி அல்லது 0,0,0 புள்ளி. இது A. அவை முதலாவது O என்று சொன்னா இவரை நாங்கள் குறிக்கிறது A என்றே குறிச்சிடலாம். இந்த காவி இவரை A காவி என்று எடுத்தா சரிதானே. உற்பத்தியில இருந்து நாங்க ஏதாவது ஒரு புள்ளிட அந்த நிலையை நாங்க விளக்கிறமாக இருந்தால் அது தான காவியா. இங்க OA காவி A ஆயின் சரிதானே. புள்ளி ஏயின் தானக்காவி A காவி ஆகும். சரியா. அதாவது இந்த புள்ளி உதாரணம் அது A என்ற புள்ளியில இருக்கு, அதை நாங்க A என்ற காவியால குறிக்கிறோம். இதே மாதிரி B என்ற ஒரு புள்ளி இருக்கு என்றால் அதை நாங்க B என்ற காவியால குறிப்போம். இதே மாதிரி C என்ற ஒரு புள்ளி இருக்குன்னு சொன்னா அவரை நாங்க C என்ற காவியால குறிப்போம். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு புள்ளி ஓவுல இருந்து சரிதானே ஒரு எக்ஸ் என்ற புள்ளிய தாராங்களாக இருந்தால் அதை நாங்க எக்ஸ் காவியினால குறிப்போம். இங்க OX காவி எக்ஸ் காவி ஆகும். சரியா. சரி, இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு காவிய இந்த தானக்காவி இல்லாம தான் நீ குறிச்சிருந்தோம். இப்ப அந்த மாதிரியான காவிய எப்படி தானக்காவியா மாத்துறேன்னு பார்க்க போறோம். சரிதானே. ஒரு காவிய தானக்காவியா மாற்றல். ஒரு காவிய தானக்காவியா அப்படி மாத்துறேன்னு பார்க்க போறோம். சரிதானே. அதுக்கு முதல்ல நாங்க ஆள்கூட்டுக்கு எதிரானியத்தை குறிக்கணும். சரி, இங்க உங்களுக்கு 2 புள்ளி தாராங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், இங்க இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் குறிக்கணும். சரிதானே. சரி, இது A, இது B, இதுதான் நாங்கள் உலகில் எடுத்த அந்த காவி. இப்ப A காவியா இருந்தால் இதில் தான காவி என்ன A, B காவியா இருந்தால் இதில் தான காவி என்ன B. ஆகவே இது புள்ளியோ, இது X YH முக்கோணி OABல AB காவியானது AO பிளஸ் OB. AO ஆனது மைனஸ் A காவி. ஏன் ஏயிலிருந்து ஓக்கு போகுது. OA காவி தான் A காவி. இப்ப AO காவி என்றால் மைனஸ் A பிளஸ் B காவி. ஆகவே B காவி மைனஸ் A காவி இதுதான் AB காவி என்ற தான காவி. உங்களுக்கு யாதாயினும் ஒரு காவி AB என்று தரப்பட்டா அதுல பின் புள்ளி அதுல தான காவி மைனஸ் முன் புள்ளியில தான காவி. சரிதானே. மிக இலகுவான விடை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கோணமாய் ஒன்று தராங்கன்னு வைங்களேன். உதாரணமாக இது A காவி, இது B காவி, இது C காவி. இப்ப நாங்க AB காவியை குறிக்க சொன்னால் B மைனஸ், அதாவது B காவி மைனஸ் A காவி. இதே மாதிரி
பிசி காவியை குறிக்க சொன்னால் சி காவி மைனஸ் பி காவி. இதே மாதிரி ஏசி காவியை குறிக்க சொன்னால் சி காவி மைனஸ் ஏ காவி. இதுதான் விஷயம். தானக்காவியல் என்றது இதுதான், மிக இலகுவான விடயம். சரிதானே? அடுத்ததா ஒரு தேட்டம் ஒன்று இருக்கு. அதாவது இது என்ன தேட்டம்டா, விகித தேட்டம். விகித தேட்டம். சரிதானே? இந்த விகிதத்து தேட்டம் என்னண்டா, உங்களுக்கு ஏ கமா பி என்ற 2 புள்ளிகள தானக்காவிய தாராங்க, ஏ காவியம் கமா பி காவியம். இப்படி இருக்கக்குல இந்த ஏபி என்ற நேர்கோட்டை லம்டாவுக்கு மியூ என்ற விகிதத்துல பிரிக்கிற ஒரு புள்ளி சி ஆயின் அந்த சீர தானக்காவி என்ன, இதுதான் விஷயம். சரிதானே? இப்போ உங்களுக்கு ஏபி என்ற ஒரு கோடு இருக்கு. இதுல காவி ஏ, இதுல காவி பி. இப்ப சி என்ற ஒரு காவி புள்ளி வருது. இதுல தானக்காவி சி என்று எடுப்போம். அந்த சியை தானாக காண போறோம். இப்படி ஏ கமா பி சார்பில் இதுக்கு மியூக்கு லம்டா இப்படி பிரிக்கிறார். இப்போ நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஆள் கூட்டுக்கு எத்திர அடிப்படையான சில விடயங்களை படிப்பிச்சிருக்கிறேன். அதில் 2 ஆள் கூட்டு புள்ளியை எம்முக்கு என்னென்ற விகிதத்தில் பிரிக்கிற புள்ளிட ஆள் கூறு, அதாவது உட்புறமாக வெளிப்புறமாக இந்த 2 சமன்பாடு நான் படிப்பிச்சிருக்கிறேன். சரிதானே? ஏற்கனவே அது ஆள் கூட்டுக்கு எத்திர இதை பிளேலிஸ்ட்டுக்குள்ளே அந்த வீடியோ இருக்குது, போய் பாருங்க. அதே மாதிரியான விஷயம் தான் இது, கிட்டத்தட்ட அதுதான். அதை நாங்கள் காவி முறையில் செய்கிறோம். இருந்தால் இங்கே சி இதை தான காவியை நாங்கள் லம்டா ஏ ப்ளஸ் மியூ பி ஓவர் லம்டா ப்ளஸ் மியூவால் நாங்கள் எடுக்க இயலும். சரிதானே? இப்போ இங்கே இது உட்புறமாக பிரித்தல். சரியா? இதே மாதிரி வெளிப்புறமாக பிரித்தாலும் இதுதான் சமன்பாடு. இப்போ 2ஐயும் நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? இப்போ இது உட்புறம், இப்போ நான் அதே இதை நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் லம்டாவுக்கு மியூ. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ எழுதலாம் ஏசி ஓவர் சிபி ஈக்குவல்ஸ் மியூ இன்டு லம்டா. ஆகவே lambda into AC equals mu into CB. சரிதானே? அப்ப இங்க ஒரே பருமன் திசை போக்கு சமன். ஆகவே நீங்க எழுதலாம் lambda into AC காவி equals mu into CB காவி. சரியா? இப்போ நாங்கள் அதை வடிவடுத்தோம்னு சொன்னால் lambda into AC காவி mu into CB காவி. அது lambda into AC காவியை நாங்கள் C மைனஸ், அதாவது தானக்காவியில் எழுதணும்னு சொன்னால் C காவி மைனஸ் A காவி ஈக்குவல்ஸ் மியூ இன்டு B காவி மைனஸ் C காவி. இப்போ இதில் இருந்து நாங்கள் சியை ஒரு பக்கம் எடுத்துட்டு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்தோம்னு சொன்னால் lambda ப்ளஸ் மியூ இன்டு C காவி ஈக்குவல்ஸ் lambda A காவி ப்ளஸ் மியூ B காவி. அது C காவி lambda A plus mu B over lambda plus mu. சரிதானே? மிக இலகுவான விடயம். இதே மாதிரி வெளிப்புறமாக பிரித்து இதே விஷயத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆள் கூட்டுக்கு எதை படிப்பிச்ச வழியோ கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிட்டு உங்களுக்கு விளங்கிருக்கு.
சரியா? இப்போ இதே மாதிரி வெளிப்புறமா பிரிச்சா இதே கோடு தான் வெளிப்புறம் சொன்னா இது ஏ, இந்த புள்ளி பி, இதில் நான் சி என்று எடுக்கிறேன். ஏன் சி வெளியா இருக்கணும். சரியா? வெளிப்புறமா பிரிக்குதுன்னு சொன்னா அதே நேரம் உங்களுக்கு எப்படி தந்திருக்கு? ஏக்கு சி மியூ, பிக்கு சி லாம்டா. ஸோ இவர் லாம்டா, இவர் மியூ. சரியா? ஸோ இது ஏ காவி, இது பி காவி, இது சி காவி. ஸோ இங்க ஏசி ஓவர் பிசி, ஏசி ஓவர் பிசி, இதுல பெறுமதி என்னன்னு சொல்லுங்க. ஏசி ஓவர் பிசி, ஏசிட இது மியூ, பிசிடது லாம்டா. இங்க பாருங்க, உங்களுக்கு இப்போ என்ன சொல்லலாம், பருமன் திசை போக்கு இவங்கள உங்களுக்கு என்ன விளங்குது? ஏசி பிசி இது வெளிப்புறமா இருக்கிறதுனால இங்க ஒரு மைனஸ் நாங்க போட வேணும். இதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஆள்கூட்டு கேத்திர நிலையிலையும் செஞ்சிருக்கேன். சரியா? ஏன் உட்புறம் வெளிப்புறம், வெளிப்புறம் என்று சொன்னா உங்களுக்கு மைனஸ்ல தான் அந்த பெருமானத்தை தருவாங்க. சரிதானே? எப்பயும் ஏசிக்கு பிசி 1க்கு 2 சொன்னா உட்புறம், 1க்கு -2 வெளிப்புறம், அல்லது -2க்கு 1 அல்லது -2க்கு 3 தந்தா வெளிப்புறம். அந்த மைனஸ் பெறுமதியை நீங்க இங்கே மென்ஷன் பண்ண வேண்டும். சரியா? ஆகவே லாம்டா ஏசி ஈக்குவல்ஸ் மைனஸ் மியூ பிசி. இங்க ஒரே பருமன் திசை போக்கு, ஆகவே பருமன் திசை போக்கு சமன். ஆகவே லாம்டா ஏசி காவியானது மைனஸ் மியூ பிசி காவி. சரியா? இதுல இருந்து லாம்டா சி மைனஸ் பி, சி மைனஸ் ஏ காவி ஈக்குவல்ஸ் மைனஸ் பியூ இன்டூ சி மைனஸ் பி காவி. ஸோ இதுல இருந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி சி எடுத்தீங்க என்றால் லாம்டா பிளஸ் மியூ, சி காவியானது லாம்டா ஏ காவி பிளஸ் மியூ பி காவி. இதுல இருந்து சி காவியானது லாம்டா ஏ காவி பிளஸ் மியூ பி காவி ஓவர் லாம்டா பிளஸ் மியூ. சரியா? ரெண்டுக்குமே சமன்பாடு ஒன்றுதான். சரிதானே பிள்ளைகள்? சரி, இப்போ இதுகளை வச்சுக்கொண்டு நீங்க நடுப்புள்ளி, அதாவது ஒரு புள்ளி தாராங்க, இந்த 2 காவி தாராங்க, அதுல நடுப்புள்ளிய தான காவியை கேட்டா என்ன? லாம்டாவும் மியூவும் சமன். ஆகவே ஏ பிளஸ் பி இங்கு 2ஆ வரப்போகுது. சரியா? இதுல இருந்து நாங்கள் சில முடிவுகளை உயிர்த்தறியலாம். உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கு ஏபி, அதுல நடுப்புள்ளி சி, இதற்கு இவர் சமன் ஆக இருந்தால் சீரதான காவி என்ன? 1 into A plus 1 into B over 1 plus 1. ஆகவே A காவி plus B காவியின் கீழ் 2. சரியா? இப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்க முக்கோணிட மையப்பொலியையும் உங்களால காண இயலும். ஒரு முக்கோணி தாராங்க, அதில் மையப்பொலியை நாங்க காண வேண்டும். சரி, மையப்பொலின்னா உங்களுக்கு தெரியும், இந்த புள்ளியில இருந்து ஒரு கோடு வரைவோம், அதே மாதிரி இந்த புள்ளியில ஒரு கோடு வரைவோம். இப்ப இந்த கோடுகள் எதிர்பக்கத்தை இரு சமக்கூறிடணும். இரு சமக்கூறிடக்குள்ள இதற்கு 2க்கு 1 என்ற பங்குல தான் இவங்க வருவாங்க. இதுதான் மையப்போலி. இப்ப இதுல உச்சிகள் ஆள்கூறு ஏ ஏ, பி பி காவி, சி சி காவியா வந்தா
இது ஜி என்று எடுத்தோம்டா ஜீரத்தான காவி ஏ காவி பிளஸ் பி காவி பிளஸ் சி காவி தான் 3. ஏன் இப்போ ஏ காவி பி காவி இது நடுவு உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் ஏ காவி பிளஸ் பி காவி 2. திருப்பி 2 கொண்டு வகையில் சியை போட்டீங்கன்னா இப்படி வரும். இதை நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கோம், அதை இங்கே காவிகளுக்கு செய்கிறோம். சரிதானே? அதால் வெரி சிம்பிள் இந்த விஷயம். நீங்கள் ஏற்கனவே ஆள்கூட்டுக்கு எத்தனை அடிப்படையான விடயங்களை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கையில் நான் இதை சிம்பிளாக செஞ்சுட்டு போகிறேன். சரிதானே பிள்ளைகள்?